விக்கிரவாண்டியை போலவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிப்பதாக இபிஎஸ் அறிவித்துள்ளார். EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் VC சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடுமா இல்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது போல புறக்கணிக்குமா என்ற கேள்வி வந்தது. இந்த நிலையில் இன்று நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இறுதியில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசின் அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் என்பதாலும் பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட்டு மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதாலும் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதாலும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். மேலும் இந்த தேர்தல் குறித்த ஆலோசனையின் போது எடப்பாடி பழனிசாமி SP வேலுமணியிடம் வெற்றி வாய்ப்பு எப்படி என பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது வேலுமணி வெற்றிக்கு உறுதியளிக்க தயங்கியதாகவும் எடப்பாடியின் முடிவுக்கு அதுவே முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது. இருந்தாலும் கொங்கு மண்டல தேர்தலை அதிமுக புறக்கணிப்பது தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது.